போட்டு காய்ச்சி கட்டுக்காதேன்னு சொல்லி புரிஞ்சுதா? ஓதாரி நான் வர்ற கூட வந்து நிக்கிற திருவிழாக்குள்ள அரிசி இது காமிச்சு ஆளாம தலையை வச்சு கைப்பற்றி வந்தார். இன்னொரு உத்தரவு கேட்டு நிக்கிறியா? தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கேட்டு நிக்கிற, அதை ஆரம்பிச்சா நட்டமாய் போயிருமாயா? இப்போதைக்கு கைவிட்டேன் கருப்பன் இல்ல அப்படின்னா என்னென்னமோ நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் பயப்படாத. கருப்ப கோட்டை கட்டி நிக்கிற, கோட்டையில கொண்டாடி போடலாம் புரிஞ்சுதா? அதே மாதிரி படிப்பு விதத்திலும் சரி கூட வந்து நிக்கிற, எல்லா விதத்திலும் நிக்கிறனாயே பயப்படாத. வேற என்ன ஐயா நான் தர காமிக்கிற ஏமாந்த போல பொழைச்சு அப்படி இதை பத்திரம் வச்சுக்கோ. வாகனத்துல தாயி காரியம் கை கூடாம நீ சேதாம போய் நிக்கிறாயா? இல்லையா தாயி? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் கும்பிட்டும் பார்த்த, எந்த தேவாதியும் கூட வரல. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டீங்க. மரபெல்லாம் பேசுற உனக்கு எனக்கு தெரியும், மரம் வெளியே தெரிய வேண்டாம். அது போக தொழில் முறையிலும் அப்படித்தான். ஒரு மனம் போட்டா 9 மனம் போட்டா 9 மனம் தெண்டமாயி நிக்குது. மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? பாட கப்பிக்கிறது தப்பிச்சு போடலாம், கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி போடலாம். அதே மாதிரி மொண்டிக்கெட்ட போட்டு வச்சுக்கிறப்பா புரிஞ்சுதா? அது உனக்கு தெரிய மாட்டேங்குது தாயி. பட்டியல மொண்டிக்கட்டு போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. சாய்ச்சி கொள்ள கம்முனு. நீ நினைச்ச காரியம் மொனமுடியா முடிச்சுட்டா பத்திரமா வச்சுக்கா. சத்தியவாக்கு நான் வரப்போ தாயே ஐயா அங்க கருப்ப வந்தே தீரணுமா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. இது நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சு அதுக்கு பக்கத்தோடய நின்று பேர் வாங்கி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற. எல்லாம் போட்டதெல்லாம் நட்டமாவே போச்சு. இப்போ புதுப்பாதை ஒண்ணு பார்க்கலாம், அந்த புதுப்பாதையில எனக்கு ஒரு ஆதாயத்தை கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற. அந்த இல்லையா கேரளாவில இருந்து பொருள் பண்டமாற்று முறை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். பண்ணலாமாயா? நான் இருக்கிற தகிரிமன் இல்ல, அள்ளிப்படியா வந்து நான் 50 போட்டு கொடுக்கறேன். இது சத்திய வாக்கு. இன்னைக்கு யாரு கை கொடுக்கற காதல் சொல்லி கவலைப்பட்டு இருக்காரு. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், கை கொடுத்தலாமாயா? என்ற திருவிழாக்குள்ளார உனக்கு அள்ளிப்படியா வந்து ஒரு நிலைய நிக்க வச்சா போதுமா? இது சத்திய வாக்கு. இந்த பிடிச்சுக்கோ, நீ போக்குவரத்துல வச்சுக்கோ, வாகனத்துல வச்சுக்கோ. இந்த அடியா என்ன அடியா இப்படி தலை குடிஞ்சு வந்து நிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் அவதூறு பண்ணி வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. அது போக தொழில் முறையும் இன்னைக்கு விண்ணப்பட்டு போய் நிக்குது, பட்டியும் விண்ணப்பட்டு போய் நிக்குது. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா போச்சப்பா. இதுக்கு நல்ல கூட கொடுத்து இந்த சிக்கலுக்கெல்லாம் விடுதியடி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறிய. அதே மாதிரி ஏமாந்த குழப்பம் இப்படிமா ஏமாறுறது? போனது போட்டு என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமான நான் அதுக்கு சில திசை காமிக்கிறேன். அந்த திசைப்புற சொப்பனத்துல கெனாவுல வந்து சொல்றேன். கெனாவுல வந்து சொல்றேன், இங்க சொல்லல, கெனாவுல சொல்றேன். நீ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, போட்டி கொடுத்து கொண்டாடி பட்டிக்கு பேர் வாங்கி இதே பட்டியுடைய தலை நிமிடம் வச்சு காப்பாத்தி போடலாம். புரிஞ்சுதா? இந்த பிடிச்சுக்கா, பத்திரம் வச்சுக்க. ஓ வரம்போ ஒட்டி மக சூது போட்ட வீட்டுல சூடு போட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? சங்ககிரி பட்டி அத்தனை இன்னைக்கு தங்கடி தடுமாறி நின்று இல்லையா? இந்த தடுமாற்றத்துக்காக சில திசையை காமிச்சிருக்கிற. அதே மாதிரி எதிரிகளையும் அல்லேல பொத்திருக்கிற. ஒண்ணு பயப்பட வேண்டாம். வாழாறு ஜெல்பத்து கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கிற தகிரிமன் இல்ல 3 காரி முத்தா முடிக்கிறப்போ அப்படி பத்திரம் வச்சுக்க. அடியா நில உழைஞ்சு வந்து நிக்கிற. சிக்கலுக்கு விட கொடுக்க வேண்டியது 80 போதுமா? நீ பயந்து நிக்காத. அதெல்லாம் தங்கத்தரம் போட்டு இன்னைக்கு கண்ணோமல் அடிச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் வீட்டு போடலாம், கைப்பற்றி நல்லவன் போதுமா? தங்கத்தரம் போட்டு உங்களுக்கு தங்க குளத்துல வந்துறேன். பத்திரம் வச்சுக்கோ. மோது உளறிட்டே கிடப்போல. ஏடா என் பட்டிக்குள்ள வந்தாலும் உளர்றான், இல்லத்துக்குள்ளே உளர்றான். தாயி உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு இல்லையா? ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா பொன்னாளுடைய உடம்பு அத்தனை இன்னைக்கு தசு தட்டு நிக்குதாயா? 1. 2வது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையாயா? ஒரு குணம் இருந்தா 9 குணம் தெண்டமாயி கை கடங்க வேண்டியதுல நீ கைவிட்டு போய் நிக்கிற. மொத்தத்துல உன்ற வட்டி வெறுபட்டியாம போச்சு. உன்னையும் முடக்கி போட்டாங்க ஐயா. இது நோவும் இல்ல நொடியும் இல்ல. புரியுதா? கெட்ட கெட்ட கிணா உடம்பு அத்தனையும் வலியா வலிக்குமாயா, தூக்கம் வராது, இப்படி பல குழப்பத்தில் நிக்கிற.
இது எல்லாம் மீட்டு என் பட்டியை வாழ வச்சு அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மோனம் முடியாத முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த 2 கனி சக்தி வாக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறப்பா. அடியா காலி மத்தரி நீ சேதாரமாய் நிக்குதுன்னு சொல்றேன். நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மத்தரி இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதப்பா. எடுத்த கை ஓங்க மாட்டேங்குது. காரியம் சேதாரமா மனப்பொருள சொல்ல புரிஞ்சுதா? முனம் முடியாத ஒன்ற காரியத்துக்கு கூட வந்து நின்று தாய் இந்த அப்புறமா முடிச்சுட்டாருப்பா. தாயி தாங்கிற கருப்பங்கோட்டையில இன்னைக்கு ஒண்ணு நில குழஞ்சு வந்து நிக்கிறீங்க. உடல்லையா தாயி? தொழில் தலைக்கு மேல சொமசு எடுத்து போச்சாயா. இல்லத்துக்குள்ள நீயும் 1000 மைக்கு அங்க வரட்டு இங்க வரட்டு என்னமோ பண்ணி பாக்குற. வெள்ளத்துக்கு கடனாத்தான் நிக்கிற வழியும் மற்றபடி காரி மத்தனி இன்னைக்கு சேதாரமா போச்சு. உடல்லையா தாயி? ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இந்த சமாளிப்புக்கு விட கொடுத்து பேர் வாங்கி வந்து கேட்டு நிக்கிற. உண்டாலியா தாயி? தாயி சில அலங்கோலப்படுத்தி உன்னை வேடிக்கை பார்க்கறாங்க. கொஞ்சம் உஷாரானது புரிஞ்சுதா? அவங்க பாடம் கப்பிக்கிறதுல கப்பிச்சுட்டு உங்க வட்டிக்கு பேர் வாங்கி காப்பாற்றி தர வேண்டியது எம்பது. வீட்டு போடலாம் கம்முனது புரிஞ்சுதா தாயி? அதே மாதிரி காரியம் கை கூட மாட்டீங்களா? நல்ல தசை காமிக்கிறாயா? நல்ல தசை காமிச்சு அடையாளம் போட்டு நடத்தி கொடுத்தா சக்தி போதுமா? நடத்தி முக பார்த்து போறேன். போதுமா? பத்திரம் வச்சுக்கணும். பட்டி தலைவனு பேர் விளங்கணு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு ஆசைக்கு இருக்குது, ஆஸ்திக்கு எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? என்னை முழு நம்பிக்கையோட நம்பி நில்லு. அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு ரீதியாவும் சில தொந்தரவு வச்சுக்கிட்டு நிக்கிறாயா? அதுக்கும் விட கொடுத்து போடலாம். வருமான ரீதியாவும் சில குழப்பத்தில் நிக்கிறியாயா? மொத்தத்துல நிம்மதி இல்லாத இன்னைக்கு பட்டியல் வந்து இந்த வார்த்தையும் கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? அடியா தாயி தகுதி மணி இந்த பாதுகாப்பு நான் இருக்கேன். கூடவே வந்து கொண்டாடி உனக்கு ஆண் வாரிசு அள்ளி படியலக்கண்ணாயா. அது போக இருக்கிற சிக்கல் கத்தரிக்கும் விட கொடுத்தும் பட்டிக்கு பேர் வழங்க வச்சது சக்தி வாக்கு. வாரிசுக்கு உத்தரவு போட்டு தர்றேன். ஒரு தேவாதி உங்க ஊர்ல பாக்கி நிக்கிறாயா? ஆராய்ச்சி பாரு, அது நடத்து போகுது. பத்திரம் வச்சுக்கொண்டு போ. வரும்போ ஏமாத்த போல பொழைக்கிறிய மாத கழிச்சு பாட்டுனே புரியலையா? இந்த விதத்துல சிக்கல் இல்லாம எனக்கு நீ நினைச்சபடி முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அநியாயம் நடக்குது பாத்தியா? அலக்கோலம் நடக்குது பாத்தியா? ஓட்டிப்பா. அதுக்காகத்தான் அடையாளம் காமிச்சு தகுதிமா இல்ல நான் இருக்கேன்னாயா? பாடம் கப்பிக்கிறீங்க கப்பிச்சு போடலாம். அடியா போட்டி ஏட்டி என்ன நடந்துட்டு இருக்குதாயா? கல்யாண காரியத்துல இவன் ஒண்ணு விரும்பி நிக்கிறான். அந்த விரும்பி நிக்கிற காலத்துல கத்தி எடுத்துட்டு அவிய நிக்கிறாங்க. புரிஞ்சுதா? இவன் அதேதான் வேணும்னு இவன் கேட்டு நிக்கிறான். ஆனா இதுல வந்து எந்த சிக்கலும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணால கைப்பற்றி கொடுன்னு வந்து இவன் என்னை கேட்டுட்டு நிக்கிறான். புரிஞ்சுதா? பார்த்ததுன்னா மாலை போய் கழுத்த பாத்தியா? அந்த மாலை உனக்கு உளுந்துரு. என்ன பண்ணலாம்? நியாயம் எதுவோ அதை நான் செய்வேனாயா? அநியாயத்துக்கு நான் கூட வரவே மாட்டேன். புரிஞ்சுதா? என்னை நம்பி வரவும் வேண்டாம். என்ன நல்லதுக்கு மட்டுமே கூட வருவேன். புரிச்சுக்கோ. தங்கத்துக்கு உடம்பு ரீதியா தொந்தரவு சிக்கலு அப்படின்னு வந்த மருத்துவ ரீதியா போன லட்சக்கணக்கில் செலவாகு. அந்த நோவு இந்த நோவு அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கு வந்து புலம்பிட்டு நின்னையா? என்கிட்ட வந்து நல்லதுபடி குடும்பம் வந்து கேட்டேன். 8 நாள் நீங்க தங்கத்தை தங்க விட மாட்டேன் அங்கரிச்சிருக்கா? உண்டாலியா தாயி? நான் தான் சொன்னேன், இது நோவும் இல்லை நொடியும் இல்லை தாயி. தளபதியில் இன்னைக்கு ஒரு சிக்கல் நடந்து போச்சு. அந்த சிக்கல்னால போட்டு அமுத்தி இன்னைக்கு அடியான அனுபவப்படுத்தி வேடிக்கை பார்த்துதாயா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு மறுபடியும் உன்ற பட்டி வந்து சேருவனாயா? மேல கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதே மேல எடுத்து முடிக்குவேன். அல்லையில மொத்த ஆள் சூடு போட்டு அடியான தங்க வைக்க மாட்டாங்க. அப்படியே படிக்க ஓடி போயிடணும். புரிஞ்சுதா? காரியா என்னமா ஏமாந்த போல பொழைச்சுமா இல்ல சேதாரம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன்றதாங்க. உண்டாலியா தாயி? தாயி ஒட்டிமாக இன்னைக்கு பட்டியல கை கிடங்காத போகுதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா புரியலையா? இது நல்லபடியா எந்த பக்கத்துல சிக்கல் இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது வருமான ரீதியாவும் இன்னைக்கு நில குலைக்கு வந்து நிக்கிறியா? உண்டாலியா தாயி? என்னென்னமோ நடக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற.
ஒண்ணு பயப்பட வேண்டாம். தடுமாறி போறது முதல் சிக்கலை முடிச்சு தந்துடுறாயா. அது போக வருமானத்துக்கு வழி காமிக்கிற. அது போக அதெல்லாம் ஒண்ணு கைவிட்டு போகாது. தகுதிமானி போதுமா? தங்கத்துக்கு தங்க கரம் போட்டுட்டு வா. பத்திரம் வச்சு என்னோட வட்டிக்கு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தங்கத்தை ஓடி காமிச்சுட்டு தாயி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி நீயும் அங்க நின்றுகிட்டு. ஆனா இப்ப கொஞ்சம் உடம்பு தொந்தரவு வருது, இதை நடந்து பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு. அது போக மனசுக்குள்ள சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன். தாயி தாயி நான் இருக்கிற தகுதி மணல் அதெல்லாம் உனக்கு எந்த தொந்தரவும் போறாலும் நான் தான் தங்க உரமா நான் தச்சு கொடுத்துட்டேன். இந்த சிக்கலையும் இப்ப மீட்டு போடலாம். வாரிசு தடுமாறி நிக்குது. இந்த கைப்பத்து வந்து கேட்டுட்டு நிக்கிற. கைப்பற்றி போதுமா? புடிச்சுக்கோ. வியாபாரத்துக்கு கடையில வை. கூட வந்து கொண்டாடி வட்டி பேர் வாங்கி தந்தாயா. இந்த சத்திய வாக்கு போ. கல்யாண காரியத்துக்கு ஒண்ணு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதுடா. ஒரு காரியம் ஒண்ணு நடக்கணும், நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி ராகவேந்திரா ஜோசிக்காரன் என்னமோ சொல்ற, ஜாதகக்காரன் என்னமோ சொல்ற. ஆனா அது நல்லபடியா நடத்திட்டு நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற. அப்ப உத்தரவு கொடுத்துட்டா இது நடத்தி போடலாம், இல்ல அப்படின்னா விட்டுறலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வந்து நிக்குது. கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்லையே துணிஞ்ச அதெல்லாம் எந்த தொந்தரவும் வராதப்பா. நான் இருக்கிறேன்னப்பா. அதெல்லாம் அவன் சொல்றான் அதெல்லாம் பொய். அதெல்லாம் சிரஞ்சீவமா வாழ வச்சு வாரிசுக்கும் உத்தரவு கொடுத்து ஒரு வட்டி பால் போல பெருக்கி கொண்டு நிறுத்த வேண்டியது எம்பது. போதுமா? அதுக்கு உண்டான காரியத்தை நடத்து. கல்யாண காரியத்தை போட்டு போட்டலாம். பத்திரம் வச்சு கொண்டு ரசிப்பா. ஐயா கருப்பங்கோட்டையில காரி மத்தனையும் இன்னைக்கு வெள்ளாம வாச்சதும் சரி வருமானம் சரி இன்னைக்கெல்லாம் தடுமாறி நிக்குது. இதுக்கு தடுமாற்றம் இல்லாம எனக்கு பேர் வழி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா. அது போக மன வாழ்க்கையிலையும் கொஞ்சம் மன குழப்பத்துல மரபெல்லாம் பேசுறேன். மன குழப்பத்தில் நிக்கிறேன். இதுக்கு ஒரு நல்லது கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா ஒன்னும் பயப்படாத. இந்த கருப்பை தாய்க்கா விட்டுமா நான் இருக்கிறேன். நல்ல கூட கொடுத்துடலாம். பாடம் கப்பிக்கிறவங்க கப்பிச்சிடலாம். கைப்பற்றியும் கொடுத்துருந்தாயா. சிலதெல்லாம் இங்க கோணமானே போயிட்டு நிக்குது. புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் 11வது நாள் அதிர்ச்சி காமிச்சிடலாம். சொன்னது புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்க. ஐயா ஏமாந்த குழப்ப பழைக்கிறியே அப்படின்னு சொன்னது புரிஞ்சுதா? கொண்டு போய் கண்ணை கத்தாந்துட்டே போய் குழியில் விழுந்துட்டானாயா. புரிஞ்சுதா தாயி? எல்லா காரியத்தையும் நடத்தின கருப்ப இதை ஒன்ன மட்டும் நடத்த மாட்டேங்கிற அப்படியா அப்படின்னா அது நெசமாதான் நடத்த முடியும் இல்லையா? மகள்கரம் கூட நீங்க நிலைங்க நிறைய பேர் கூட அப்படி பணத்தை செலுத்திட்டாங்கயா. அந்த நாட்டுல இருந்து வருது இந்த நாட்டுல இருந்து வருதுன்னு சொல்லி புரிஞ்சுதா? அத்தனை கோடி வருது இத்தனாயிரம் கோடி வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்கயா. அந்த காரியத்துக்கு அது ஏமாத்தி போட்டா என்ன பண்ணலாம்? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றது என்ன? நீ அதெல்லாம் முடியாதாயா? நடக்கிற மாதிரி தானே நான் சொல்லுவேன். பொய்யாடு எடுக்கணும்டா. நீ கேட்கறது அத்தனையுமே உனக்கு நடத்திக்க. புரிஞ்சுதா? இந்த ஒண்ணுக்கு அது பொய்யாயா பொய்யாயா பொய். புரிஞ்சுதா? அதை நம்பாத. அப்புறம் பாத்துக்கலாம். உண்டான ஆதாயத்தையும் நான் தானே காமிச்சேன். பயப்பட வேண்டாம். வட்டி பெருகுதுன்றதல்ல வால் பொங்குது. ஏன்னா 100 லிட்டர் வியாபாரம் பண்ணணும்டா. ஒன்னா ஒரு மனசுல நினைச்சு வச்சுட்டேன். 101 லிட்டரா வித்து போடலாம். இது போக்குவரத்துல வச்சுக்கா. இன்னும் நிறைய குழப்பத்துல வந்து நிக்கிறீங்க. இந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்க மரபொல்ல சொல்றேன். இல்லையா எடுத்த காரியத்துக்கு இன்னைக்கு இடங்கூற போச்சப்பா. இடங்கூற போயிட்டு இன்னைக்கு சவால் போட்டு நிக்குது. சவாலுக்கு விட கொடுத்து எனக்கு கைப்பற்றி காரியத்தை குடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு. ரெண்டாவது தொழில் முறையா இன்னைக்கு ஏமாந்த குழப்பம் போச்சிருச்சு. பட்டு பட்டுன்னு பதிவு போட்டு குழப்பிட்டு நிக்காத. அது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கு தெரியும். 5 அப்புறமா நான் இருக்கிறது இல்ல. என்னை நம்பி வந்துட்ட. நான் இருக்கிற நிலை பாடம் எப்படி கற்பிக்கலாம் எப்படி இந்த காரியத்தை நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு. என் மேல பாரத்தை போட்டு மீட்டு கொடுத்துறனாயா திசை காமிக்கிற அந்த திசைக்கு போ. கூடவே வந்து நிக்கிறேன். பத்திரம் வச்சுக்கிற அடியா தாயி என்ன பார்த்தால் விலை எச்சேறன்னு ஏத்திடலாமாயா. என்ன விலை எச்சு கூடி கொடுத்துறேன். அதே மாதிரி சொன்ன சொல் மாறாம பத்திரத்தை எடுத்து போடலாம். போதுமா? அதே மாதிரி வெள்ளாம வச்சு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. பனி காலத்துல அப்படி இறங்குதாயா. ஆனா யாருக்கு இறங்கினாலும் உனக்கு எந்த விதத்திலும் சிக்கலாம் காப்பாற்றி கொடுத்தாங்க. போதுமா? என்னை நம்பி வரையில வாழ வச்சுதான் பழக்கமா இல்லையா?
அதே மாதிரி பயப்பட வேண்டாமாயா. இந்த பால் கருப்பு போட வந்து நிக்கிற உடம்பு தொந்தரவு உனக்கு வேற தொந்தரவு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த தொந்தரவு மருத்துவ ரீதியை பாரு கூட வந்து நின்னுக்கிற பத்திரம் வச்சுக்க விட மாட்டோம் போ. தாயி உனக்கும் அதுதான் நியாயம் எதுவோ அதை செய்வேன். புரிஞ்சுதா? பாத்தியா எத்தனை இருக்கு நியாயம் எதுவோ அதை செய்வனாயா. அதனால நீ மனசுல சிலது நினைச்சிட்டு இருக்குது இல்லையா, அதுக்காகத்தான் வெண்ணெய் கொண்டு வச்சாங்க. அதுக்கு நான் போட வந்து நிக்கிறேன். போதுமா? இதையுமே நல்லது அப்படின்னா கர்ப்ப தீர்ப்பு கொடுத்துருவேன். இல்லைன்னா நீ பொல்லாப்பா நினைக்க கூடாது. புரியுதா? இந்த அப்படி பத்திரமா வச்சுக்கா. மத்ததை நான் பாருங்க. புரிஞ்சுதா? தாயி கருப்ப கோட்டையில இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல, வெளியே நிம்மதி இல்ல. தொழில் ரீதியாவும் நீ சின்ன பண்ணப்பட்டு, உடம்பு ரீதியாவும் சின்ன பண்ணப்பட்டு, மன ரீதியாவும் இன்னைக்கு சின்ன பண்ணிட்டு இருக்கிறியா இல்லையா? என்னென்னமோ நடக்குது. இது ஏதாவது சிக்கலாய் போயிருமா? இந்த சிக்கலுக்கு வீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடு, அவமானமா போயிருமா? மனசு மரபொருளா பேசிட்டு வர உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி வீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இந்தாங்க தாயி. அது போக ஆகாத பழக்கத்தை அலங்கோலமா போய் நிற்குதா ஐயா. புரிஞ்சுதா தாயி? இந்த அலங்கோலத்தினால எவ்வளவு சிக்கல் பார்த்தியா? வருமானம் கைப்பொருள் சேர மாட்டேங்குது, எல்லாம் கெட்டு. பரவாயில்ல கூட நான் பாத்துக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா? எல்லாம் அதை அந்த மாதிரி நடத்தி பேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. முத்தா நடத்தி முகம் பார்த்து தந்தார. போதுமா? இந்த பத்திரம் வச்சு கொடுத்துரும். பல்லடம் பல்லடம் அடியா தாயி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல முறையா போட வந்து நிற்கிற. போதுமா? நீ முயற்சி உண்றது முடிவு என்றது. போதுமா தாயி? பயப்பட வேண்டாம். நெல்லையா நிக்க வச்சு வேடிக்கை பார்த்து போடலாம். வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம். எல்லாம் கேப்பாரு பக்கம் போயிரு. நான் இருக்கிறதா பிடிச்சுக்கோ. இதை நீ போக்குவரத்து வச்சுக்கொண்டு ஐயா என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு வந்து நிக்கிறியே என்றது அங்கா தாயி தடுமாறிட்டு நிக்கிறாயா. இந்த தடுமாறத்துக்கு விட கொடுத்து அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க இல்லையா? நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்தி பார்த்துட்டு நடக்கிற ஊர்ல நின்று போயிருது. இது நல்லபடியா மீட்டா கைப்பற்றி கொடுன்னு வந்து மரப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு பயப்படாத. நீ நம்பி வந்துட்டீங்களோ பாடம் கப்பிக்கிறது கப்பிச்சு போடலாம். கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி போடலாம். ஏமாந்த உழவு பஞ்சு கொடுத்தாரு. போதுமா? எல்லாம் மீட்டு சார்ஜ் இரு மனசா வந்து நின்னுச்சு. இதெல்லாம் நெசமா? இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் நடக்குமா? என்னமோ சொல்றாங்க, வா வாங்குறாங்க, போடத்தான் போயிட்டு வரலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு வந்தேன். நினைக்க நம்பிக்கை இருக்குதா? ஓடு இல்லத்துக்குள்ள ஒண்ணு கட்டுக்கே அடங்க மாட்டேங்குது. கட்ட என்னமோ பழக்கத்துல அலங்கோலமா போய் அந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஒட்டி போக அட்டைக்கு போக புரிஞ்சுதா? அட்டைக்கு அவனை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி காமிக்கிறாயா. வருமான ரீதியாவும் இன்னைக்கு சிக்கல் நிக்கிற, கடன் தலைக்கு மேல ஏறி நிக்குது. இது கொடுன்னு வந்து கேட்டு வீட்டுக்கு கொடுன்னு வந்து கேட்கிறேன். பாலத்துக்கு நான் இருக்கேன், கூடவே வந்து நிக்கிறாயா. ஆத்தார ஒரு தேவாதி கூப்பிட்டு இருந்தியா, நல்லா உடாப்படியா கூப்பிடு. புரியுதா? பத்திரம் வச்சுட்டு ஏறி போகுது கருப்ப அப்புறம் போய் ஒரு உத்தரவு கேட்டு வரலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. முதல் வந்து கேட்டேன், எல்லாம் குஞ்சு குழந்தைகளா வந்து உள்ள போகுது. இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி பதவி வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பதவி இருக்கிறதுக்கோ கொஞ்சம் பெரிய பதவிக்கு போலாம் அப்படின்னு என்றாங்க. வந்து கேட்டேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 5 மாசம் தவணை சொன்னேன். கொஞ்சம் பொறு, அகல் கால் வைக்காத அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப மறுபடியும் வந்து என்னை தொந்தரவு பண்றேன். மாறிடலாம் பாப்பா, மாறிடலாம். போதுமா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. என்ன நீங்க கையெழுத்து போடுறது கையெழுத்து போடு. காரியம் உனக்கு பதவி தயாரா நிக்குது. புரிஞ்சுதா? இப்ப தெலுங்கு நாட்டுல இருந்து ஒண்ணு வருதா, அதுபோல கன்னட நாட்டுல இருந்து ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? ஹைதராபாத் ஒண்ணு, என்ன பெங்களூர் ஒண்ணு. முயற்சி பண்ணு. ஓ நீ உட்கார வச்சிடுறேன். அடுத்தது நல்ல காரியத்துக்கு உத்தரப்படலாம். போதுமா தாய்? முதல் இதை முடிவுங்கிறியா? முடிச்சு விட்டுலாம் தாய். என்னைக்கு நானு உங்க காரியத்தை தடுத்து நிறுத்தி இருக்கேன்னா என்றதாங்க உன்னா பதவி வருது, வருமானம் அதிகமா வருது. போதுமா?
தாயி நான் இருக்கிற தகுதிமான் இல்ல தாயே மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா பயப்பட வேண்டாம். இன்றொரு பட்டி பால் போல பெருக்கி பாலாச்சு வந்து தங்கத்துக்குமே எந்த இடமும் இல்லாம இன்ற காரியத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. தாயி குறிப்பு இந்த மதியத்துக்குள்ளார நன்றாட்சி கிடக்குது பாரு, இதுக்கு விட கொடுத்துடலாம். அது போக திருநாளுக்குள்ளார சோறு செலவு பார்த்தேன் போதுமா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். வீட்டு பிரச்சனை இதான் சிக்கலாய் போயிருப்பான், தின்னு போடுவானா இல்ல திங்காம காப்பாத்தி கொடு, முதல் வாயில உயிர் போடுவானா அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது. அதைத்தான் நானும் சொல்லிட்டு நிக்கிறேன். மதியத்துக்குள்ளார மாட்டத்தை கொடுத்துட்ற அம்மாவா என்ற திருநாளுக்குள்ளார கைப்பற்றி போடுறேன்னு சொல்றேனே, அது ஒண்ணும் பயப்படாத. நீ அதுக்கு உண்டானதை நீ படி போடும், புரிஞ்சுதா? அதுக்கு உண்டானதை அது முயற்சி பண்ணு, அதையும் கைப்பற்றி தந்துடுறேன் போதுமா. கைப்பற்றி அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், உடச்சே பேசிக்க போதுமா. பத்திரம் வச்சுட்டு போக ஐயா, நீ சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிற, புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் இருக்கிறேன் போ. தாயே என்னதாயி ஏமாந்த போல பழச்சிட்டிய, கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு வந்து நிக்குது. மரபெல்லாம் பேசிட்டு வர, இல்லைன்னா உடச்சே பேசிடுற, புரிஞ்சுதா? இன்னைக்கு அது நிலையா என் பட்டியல கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற, புரிஞ்சுதா தாயி? கீரியும் பாம்புமா போச்சு, ஏற்றியும் போட்டியும் போச்சு, நீ திங்கிறது சோறு இல்லையாயா, விஷத்தை முழுகி வேடிக்கை பார்க்கிற, வெவ்வேறு நினைப்பு அடிக்கிறியாயா, புரிஞ்சுதா? என்னமோ இந்த பண்ணி போடலாம் அதை பண்ணி போடலாம், அதெல்லாம் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாய் தரப்பூர்மா நான் இருக்கிறேன், கடைக்கோடு செக் பண்ணலாம் கம்முனு. தாய் தேர் ஊர் சுத்தினாலும் நிலைக்கோடு செக் போடும் கம்முனு, புரிஞ்சுதா? இதுல சில சிக்கல் நிக்குது, அந்த சிக்கலை நான் பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி தங்கத்தை ரோட்டி காமிக்கிறனாயா, இது சத்திய வாக்கு கலசி ஜோடிக்கிற மாதிரி சோடிச்சு போடலாம். புடி பத்திரம் வச்சு போ வரும்போ. எடுத்த காரியம் கைகூட மாட்டேங்குதே அடியா. வருமான ரீதியாகவும் சிக்கலு, தொழில் ரீதியாகவும் சிக்கலு, இல்லத்து ரீதியாகவும் இன்னைக்கு காரியம் கைகூட மாட்டேங்குது. இதுக்கு நல்லபடியா திசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு பிடிக்கிறியா? அதே மாதிரி நடக்க ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேன்னு சொல்ற போது எதையுமே பிடிக்க முடியாம தவிர்த்து போயிடும். உண்டாங்க ஏதாயி நானுக்கு தகுதிமான இல்லை ஏதாயே இனியா நடக்க போகுது. நான் இந்த கை நீட்டுனேன், புரிஞ்சுதா? கை நீட்டி முடிச்சு கொடுத்தேன் தாயே, நானுக்கும் தகுதிமான இல்லை. அது போக வருமான ரீதியாகவும் எத்த கையாவே நின்றுட்டு இருக்கு, புரிஞ்சுதா? அது போக சில ஏமாந்த உழப்பு குடிச்சிட்டீங்க, மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. எதை பத்தி கவலைப்படக்கூடாது. கருப்பு முன்னாடி வந்து நிக்கிறேன், பின்னாடி வா, மற்றதை நான் பாத்துக்கிறேன். இந்த புடிச்சுக்கோ போகணும்.